அன்புள்ள ஏசப்பா, இந்த வேலையில் கூட கத்தாவே நாங்கள் ஜெபத்துக்கு நேராக கடந்து போகிறோம் தகப்பன். இந்த நாளில் கத்தாவே ஏறெடுக்கிற எல்லா ஜெப குறிப்புகளுக்கு என் தேவனாய் கர்த்தர் ஆமென்றும் ஆமென் என்றும் என்று பதில் தரப்போகிற தயவுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன் தகப்பனே. ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகள் கத்தாவே அப்பா, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தார் தகப்பனே. யோபுவின் சிறையிருப்பை நீர் மாற்றினீங்க தகப்பனே. அதே போல் இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகள் மற்றவர்களுக்காக ஜெபிக்க போகிறாங்க. அவங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சிறையிருப்புகளையும் என் தேவனாய் கர்த்தர் மாற்றி ஆண்டவரே இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை அதிசயங்களை காண செய்து கத்தாவே அப்பா, சந்தோஷத்தினால நிரப்பி தகப்பனே ஸ்தோத்திர ராஜாவே. ஆசீர்வாதத்தினால் நிரப்பி போகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த நாளில் முதல் ஜெப குறிப்பாக இந்த சபை, நீங்கள் இங்கே உட்காந்து இந்த சபை பார்க்குறீங்களா, குட்டி சபை தான் இல்லைங்களா? ஆனாலும் கர்த்தர் இந்த இடத்துல அசைவாடி கொண்டு இருக்கிறார். முதலாவதாக இந்த சபைக்காக நம்ம ஜெபிப்போம். இந்த சபைக்கு நமக்கு நிறைய ஆத்துமாக்கள் வரும்படியாகவும், அதே போல் இந்த சபை நிறைந்து நமக்கு ஒரு சொந்த இடம் கீழே இருந்துச்சுன்னா இன்னும் நிறைய பேர் வருவாங்க இல்லைங்களா? நீங்கள் மேலேறி வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க, மூச்சு வாங்கிட்டு வந்திருப்பீங்க. அப்போ நீங்கள் பாரத்தோடு ஜெபிக்கும்போது தேவன் நமக்கு என்ன தருவார்? கீழே ஒரு நல்ல சொந்த இடத்தை தருவார். கீழே இருந்துச்சுன்னா நம்ம கஷ்டப்பட்டு ஏற வேண்டிய அவசியமே இல்லை இல்லைங்களா? அதனால் இந்த சபைக்காக, இந்த சபைக்கு நிறைய ஆத்துமாக்கள் கடந்து வரும்படியாகவும், இந்த சபைக்கென்று தேவன் ஒரு சொந்த இடத்தை கொடுக்கும்படியாகவும், அதே போல் இந்த சபையில் பைபிள் காலேஜ் நடக்குது. ஹெவன்லி பைபிள் அகாடமின்னு சொல்லி, பரலோக கலைக்கூடம் அப்படின்னு சொல்லி பைபிள் காலேஜ் இங்கே நடக்குது. அந்த ஊழியத்தை ஆசீர்வதித்து தரும்படியாகவும், அதில் அநேக வாலிப பிள்ளைகள் கலந்து கொண்டு எதிர்கால வாழ்க்கையில் அவங்க ஒரு மிஷினரியாகவோ ஊழியக்காரர் கர்த்தருடைய பணியை செய்யும்படியாக அநேக வாழ்பவர்கள் கலந்து கொள்ளும்படியாகவும் இந்த சர்ச்சிலேருந்து கண்மலை ஜெபக்குழுன்னு சொல்லிட்டு காலையில் 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் 1 மணி நேரம் நடக்குது. அந்த ஜெபத்துக்கு, அந்த இதுக்கு நிறைய பேர் கலந்து கொண்டு அதில் தேவன் அநேக அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறாரு. அதை நான் லாஸ்ட்டில் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த ஜெப குறிப்பு பற்றி. நான் இந்த காரியங்களுக்காக யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்க. சபைக்கு சொந்த இடம் வேணும், ஆத்துமாக்கள் வேணும், அதே போல் பைபிள் காலேஜ் ஆசீர்வதித்து தரணும், கண்மலை ஜெபக்குழு ஆசீர்வதித்து தரும்படியாக யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்க. நல்ல தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஏசப்பா. இந்த மத்தியான வேலைக்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா, சொல்லப்பட்ட ஜெப விண்ணப்பத்திற்காக நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, இந்த திருச்சபையை நீங்கள் ஆசீர்வதிங்க ஏசப்பா. இந்த திருச்சபையில் திரளான ஜனங்களை கொண்டு வாங்க ஏசப்பா. முன் குறிக்கப்பட்ட, அழைக்கப்பட்ட, தெரிந்து கொள்ளப்பட்ட திரளான ஆடுகள் வெளியில் இருக்கு ஏசப்பா. அந்த ஆடுகளை கர்த்தர் கொண்டு வந்து ஆண்டவரே எங்கள் நாம மகிமைக்காக இந்த இடத்துல ஊழியத்தை நடத்தும்படியாய் செபிக்கிற ஏசப்பா. அப்படியா இவர்கள் கர்த்தாவே இந்த திருச்சபைக்கு நிலையான ஒரு வாசஸ்தலத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. பூமியும் அது நிறைவும் உம்முடையது என்று சொன்னீங்களே சப்பா. என்னை கேளுங்கள் என்று சொன்னீங்களே சப்பா. இந்த மத்தியான வேளை நாங்கள் ஒரு மனமாய் கேட்கிறேன் சப்பா. இந்த கூடாரத்திற்கென்று நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த இடத்தை சுதந்திரிக்கும்படியாய் தேவன் இவர்கள் கரங்களை கர்த்தர் பலப்படுத்தும்படியாய் செபிக்கிறேன் சப்பா. அப்படியாய் கர்த்தாவே இங்க திருச்சபை மூலமா நடக்கிற பைபிள் காலேஜை கர்த்தர் ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஆண்டவரே அப்பா, கழுகு எங்கேயோ அங்கே பிணங்கள் வரும், பிணம் எங்கேயோ அங்கே கழுகு வரும்னு சொன்னீங்களே. நல்ல தேவ வார்த்தை விதைக்கப்பட்ட இடத்துல ஆண்டவரே திரள் ஜனங்களை கர்த்தர் கொண்டு வரும்படியாய் அதற்கு தடை செய்கிற எல்லா பலவீனத்தின் கிரியைகளை கட்டி நாங்கள் செபிக்கிறேன் ஏசப்பா. அப்படிப்பட்ட பிள்ளைகளை, வாஞ்சி உள்ள பிள்ளைகளை கொண்டு வந்து கர்த்தாவே இந்த காலேஜில் கர்த்தாவே நீ நடத்தி கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம். அப்படியாய் அதிகாலை ஜெபத்தை கர்த்தாவே நீங்க ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம். இன்னும் திரளான கர்த்தாவே இயேசுவே அற்புதங்களை செய்து கர்த்தாவே இதோ நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று நிரூபிக்கும்படியாய் செபிக்கிறோம். இந்த பட்டணத்துக்கு இந்த மகனை என்ன முகாந்திரத்துக்காக கொண்டு வந்தீங்களோ அந்த முகாந்திரம் இந்த நாள்ல இருந்து கர்த்தாவே நீர் ஆரம்பிக்கும்படியாய் செபிக்கிறோம். உங்க கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகளை ரத்த கொட்டைக்குள்ள மறைத்துக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டு அப்படியே ஆசீர்வதிக்க போகிற தயவுக்காக நம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். அடுத்ததாக நமக்கு வாழும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்ட இந்திய தேசத்தை தேவன் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக இந்திய தேசத்தை ஆளுகை செய்கிற பிரதமர் மோடி, முதலமைச்சர், எம்பி, எம்எல்ஏக்கள், வார்டு கவுன்சிலர்கள், இவர்கள் அனைவரும் ஆளுகை செய்கிற ஒவ்வொருவரும்
தங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து ஜனங்களுக்கு நன்மை செய்கிறவர்களாக ஆட்சி செய்யும்படியாகவும் ஜனங்களுக்கு நல்ல ஏழை எளிய மக்களுக்கு நல்ல திட்டங்களை கொடுக்கும்படியாகவும் தங்களுடைய வாக்கு கொடுத்த எல்லா வாக்குறுதிகளை நிறைவேற்றும்படியாகவும் முதலமைச்சர் நல்ல ஆட்சி செய்யும்படியாகவும் யாராவது ஒருத்தர் ஜெபிங்க. லூயா பக்கத்தில் அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கின்ற, ஸ்தோத்தரிக்கின்ற, போற்றுகின்ற, புகழுகின்ற, மகிமை படைத்துகிற தகப்பனே, இந்த நேரத்தில் கூட கத்தாவே ஏசப்பா, இந்த நாளில் கூட கத்தாவே, இந்த நாளை தந்ததுக்காக நன்றி தேவ ஆவியானவரே. ஏசப்பா, இந்த நன்றி செலுத்த இந்த நேரத்தில் கூட்டிக் கொண்ட தேவனுடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிற தகப்பனே. எங்கே 2 பேர் 3 பேர் நாமத்தை கூடி தொழுது கொள்ளீர்களோ அந்த இடத்துல வாசம் பண்ண என்று சொன்ன தகப்பனே, இந்த இடத்துல நீங்கள் வரும்படியாக செபிக்கிறோம் கத்தாவே. எங்களை கத்தவுடைய வார்த்தையினால் நிரப்பி எங்களை குணமாக்கி இங்க வந்த மக்களுக்கு விடுதலை கொடுத்து இந்த நேரத்தை துதிக்க செய்த தேவனுடைய கிருபைக்காக நன்றி செலுத்துறோம் தகப்பனே. மீண்டும் ஒரு விஷயம் நோக்கி பார்க்குறோம் கத்தாவே. ஏசப்பா, சொன்னப்பட்ட விண்ணப்பங்களை கரங்களில் வைக்கிறோம் கத்தாவே. ஏசப்பா, கண்ணீரோடு விதைக்கிறோம், கம்பீரத்தோட அறுப்பான்ற வார்த்தையின்படி கத்தாவே. நாங்கள் தேசத்துக்காக திறப்பில் நிற்கிறோமாப்பா. ஏசப்பா, தேசத்துக்காக இருக்கும் எல்லா முதலமைச்சரோட கரங்களில் வைக்கிறோம், சீஃப் மினிஸ்டரோட கரங்களில் வைக்கிறோம், தமிழ்நாடு முதலமைச்சரோட கரங்களில் வைக்கிறோம் கத்தாவே. ஏசப்பா, அந்த மக்களை எல்லாம் கத்தாவே. ஏசப்பா, உண்மை மூத்தமாய் கொடுத்த கத்தாவே. எல்லா குறிப்புகளுக்காக கூட கத்தாவே. அவர்கள் குடித்த ஒவ்வொருத்தரும் உண்மை மொத்தமாக இருக்க நீங்கள் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம் கத்தாவே. ஏசப்பா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. எல்லா கத்தாவே, எல்லா மக்களுக்கும் உண்மையாய் கத்தாவே அவர்கள் செய்த ஒவ்வொரு ஏழை மக்களுக்கு, எளிய மக்களுக்கும் கத்தா உதவி செய்ய மக்களாய் மாறத்தக்கதாக நீங்கள் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம் கத்தாவே. அது மட்டும் இல்லை தகப்பனே. ஏசப்பா, நன்றி செலுத்துறோம் தகப்பனே. தேவ ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, இங்கே இருக்கும் கத்தாவே, முதலமைச்சரை கத்தாவே. ஏசப்பா, அந்த டெல்லியில் நடக்கும் ஒவ்வொரு மக்களையும் கூட கத்தாவே, அந்த பிரச்சனையை ஏற்றுக்கொண்டு கத்தாவே, அதுக்கு என்ன விண்ணப்பமோ, அந்த விவசாய மக்களுக்கு என்ன விண்ணப்பமோ அந்த விண்ணப்பத்தை கொடுக்கும் மக்களாய் ஜீவிக்க நீங்கள் உதவி செய்ய முடியாது செபிக்கிறோம். அப்போ எங்கள் விண்ணப்பத்தை கேட்டதுக்காக நன்றி. வழி நடத்துங்க, வேலைப்படுத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் வேண்டிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டு அப்படியே பதில் தரப்போகிற தயவுக்காக நம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்த ஜெப குறிப்பு என்னன்னாக்கா, இன்றைக்கு நம்ம இந்திய தேசத்தில் சபைகள் நடத்துவதற்கும் ஊழியக்காரர்கள் ஊழியம் செய்வதற்கும் எத்தனையோ தடைகள் இருக்குது. நீங்கள் வடநாடுகள் யூடியூப்பில் பார்க்குவீங்களா? வடநாடுகளில் பார்க்கும்போது எத்தனையோ ஊழியக்காரர்கள் அடிக்கப்படுறாங்க, ரத்த சாட்சியாக மறிக்கிறாங்க. அதே போல் சபைகள் எல்லாம் எத்தனையோ சபைகள் மூடப்பட்டு இருக்குது. இன்றைக்கு நம்ம கோயம்புத்தூர் பட்டணத்தை எடுத்துக்கிட்டால் கூட கோயம்புத்தூரில் கிட்டத்தட்ட 600 சபைகள் மூடி இருக்குது. இந்த சபைகள் எல்லாம் திறக்கப்படும்படியாகவும் ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களுக்கு எந்த ஒரு தடையும் வராதபடி இந்த தேசத்தை ஆளுகை செய்கிற ஆளுநர்களினால எந்த ஒரு சபை கிறிஸ்தவ ஜனங்களுக்கு விரோதமாய் எந்த ஒரு சட்டத்திட்டங்களையும் இயற்றாதபடி கிறிஸ்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய சட்டத்திட்டங்களை உருவாக்கும்படியாகவும் சபை நடத்துவதற்கும் ஊழியம் செய்வதற்கு எந்த ஒரு தடையும் வராதபடி தேவன் அவர்களுக்கு உள்ளத்தில் பேசும்படியாக யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்க. சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா. துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற எங்கள் அன்பின் தகப்பனே ராஜாவே, இதோ இந்த வெள்ளிக்கிழமை நாளிலே தகப்பனே ராஜா, விசேஷித்தமான கத்தாவே உபவாச கூட்டத்தை அப்பா ஒழுங்கு செய்ய கிருபை செய்த தேவனுக்கு கோடாகூடி நன்றி செலுத்துகிற தகப்பனே. ஏசப்பா, எங்கள் தேசத்திற்காய் தகப்பனே நாங்கள் ஜெபிக்கிற தகப்பனே ராஜாவே. அப்பா, இந்த நேரத்தில் ராஜாவே ஊழியர்களுக்கு விரோதமாய் தகப்பனே ஊழியம் செய்ய விடாதபடி தகப்பனே சபைகளுக்கு விரோதமாய் தகப்பனே ராஜாவே. அப்பா, சோத்திர சபை கூட விடாதபடி தகப்பனே ராஜாவே. அப்பா, தடைகளை உண்டு பண்ணுகிற தகப்பனே மனிதர்கள் தகப்பனே அப்பா மனம் திருந்துவார்கள் ஆக தகப்பனே ராஜாவே. அப்பா, ஸ்தோத்தரிக்கிற தகப்பனே, இந்த கோயம்புத்தூர் பட்டணத்தில் மாத்திர ராஜாவே 600 சபைகள் தகப்பனே ராஜா மூடப்பட்டிருக்கிறதே தகப்பனே ராஜாவே. என் தேவனாய கத்த நீர் எழுந்தருள்வீராக தகப்பனே ராஜாவே. ஏசப்பா, சோத்தரிக்கிற தகப்பனே ராஜாவே. அப்பா, எங்க தேசத்துல தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் அப்பா, அந்த பிரதமர் மந்திரி கரத்திலே ஒப்பு கொடுக்கிற ராஜாவே. அப்பா, அவர் உண்மையாய் உத்தமத்தோடு அப்பா ஆட்சி செய்யணும் தகப்பனே ராஜாவே. தேவ ஊழியர்களுக்கும் தேவ பிள்ளைகளுக்கு தகப்பனே விரோதமான சட்ட திட்டங்களை இயற்றாதபடி தகப்பனே அப்பா அவர் உண்மையாய் அப்பா மனம் திருந்த வேண்டும், அவர் ரட்சிப்புக்களாக கடந்து வர வேண்டும் தகப்பனே ராஜாவே. அப்பா, ஸ்தோத்திர தகப்பனே ராஜா. முதலமைச்சரை இந்த கரங்களிலே ஒப்பு கொடுக்கிற
ராஜாவே அவருக்கு நல்ல ஞானம் புத்தியை தந்து தகப்பனே அப்பா அந்த தமிழ்நாட்டை ஆளுகை செய்ய கத்தர் அவருக்கு நல்ல புத்தியை தருவீராக தகப்பனே ராஜாவே. ஏசப்பா ஸ்தோத்தரிக்கிற தகப்பனே அப்பா என் தேவனாய கத்தர் ஆண்டவரே அப்பா தேவ பிள்ளைகளும் ஆண்டவரே ஒவ்வொருவரும் பாதுகாக்கப்பட வேண்டும் தகப்பனே ராஜாவே. அப்பா சபைகள் மூடப்பட்ட சபைகள் அப்பா திறக்கப்பட வேண்டும் கத்தாவே. ஊழியர்கள் அப்பா நல்ல முறையிலே அப்பா உம்முடைய ஊழியத்தை செய்ய பயமில்லாதபடி ஊழியத்தை செய்ய அப்பா அந்த அரசாங்கத்தின் மூலமாய் கத்தர் அப்பா உதவி செய்தல்ல வேண்டுமா இம்மிடத்திலே கேட்கிறோம் அப்பா. நல்ல பல சட்ட திட்டங்களை அமைத்து கத்தாவே அப்பா கிறிஸ்தவர்களுக்கு சாதகமாய் பயன்பட கத்தர் உதவி செய்தலுங்க அப்பா. அவர்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தை தர வேண்டுமா இம்மிடத்திலே கேட்கிற ராஜாவே. அப்பா நீர் அப்படி செய்ய போவதற்காய் நன்றி செலுத்துகிற ராஜா. எல்லா துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துறோம். எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறேன் ஜெபம் கேளும் ஜீவனும் நல்ல தகப்பனே. ஆமென். ஆமீன் ஆமீன் ஆமீன். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டு அப்படியே பதில் தந்து நம்முடைய இந்திய தேசத்தில் ஊழியம் செய்வதற்கும் சபை நடத்துவதற்கும் எந்த ஒரு தடையும் இல்லாதபடி தேவன் ஒரு நல்ல ஒரு இதை உண்டு பண்ண போகிற தயவுக்காக நம்ம கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். அதே போல் இந்த நாளில் வந்துட்டு பார்க்கும்போது மிஷினரிமார்களுக்காக இன்றைக்கி காடுகளிலும் மலைகளிலும் பாலைவன பிரதேசங்களிலும் காட்டுவாசிகள் மத்தியிலும் நரபலி கொடுக்கிறவர்கள் மத்தியிலும் நர மாம்சம் சாப்பிடுகிறவர்கள் மத்தியிலும் எத்தனையோ மிஷினரிகள் போய் குடும்பமாகவும் தனிப்பட்ட முறையிலும் போய் ஊழியம் செய்ய தேவனுடைய வார்த்தையை விதைக்கிறாங்க. அப்படி போகும்போது அவர்களுக்கு எத்தனையோ ஆபத்துகள் வருது. அப்படி அந்த ஆபத்துலேருந்து விலக்கி பாதுகாக்கும்படியாக மிஷினரிமார்கள் எத்தனையோ பேர் குடும்பத்தை விட்டுட்டு போகிறாங்க. அவங்க குடும்பங்கள் எல்லாம் தேவன் பாதுகாக்கப்படும்படியாக மிஷினரிமார்களுக்கு தேவையான பாதுகாப்பு உணவு இவை எல்லாவற்றையும் தேவன் கொடுக்கும்படியாகவும் யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா பிதாவே சுவாமி தகப்பனே நல்ல ஜெப குறிப்புக்காய் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா நீங்கள் கொடுத்த ஜெப குறிப்பை உடைய பாதத்தில் வைக்கிறேன் ஆண்டவரே. அப்பா தகப்பனே ராஜாவே இன்னைக்கு மிஷினரிமார்கள் ஆண்டவரே குடும்பத்தை வெட்டிட்டு கர்த்தாவே உம்முடைய ஊழியம் செய்வதற்காக கர்த்தாவே வட மாநிலத்தில் இருக்காங்க ராஜாவே. ஆண்டவரே அநேகர் கர்த்தாவே துன்பத்தினால வேதனையாலும் கர்த்தாவே அவர்கள் பாதிக்கப்படாதபடி ஆண்டவரே சுராஜா அவர்களை ரத்த கோட்டைக்குள் மறைத்துக் கொள்ளுங்க சுவாமி. ஆண்டவரே தகப்பனே சுராஜாவை இன்னும் கூட தகப்பனே ஆண்டவரே நரபலிகள்லாம் கொடுக்குற இடங்களில் ஊழியம் செய்கிறாங்க ஆண்டவரே. அப்பா தகப்பனே அவர்கள் கர்த்தாவே ஊழியம் பாதுகாக்கப்பட வேண்டும் ராஜா. அவர்கள் சபைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் சுவாமி. ஆண்டவரே தகப்பனே அறியாத இடங்களில் ஆண்டவரே அப்பா அவர்கள் ஊழியம் உம்முடைய நாமம் மகிமைப்படும்படி அந்த இடத்துல ஊழியம் செய்கிறாங்க ஆண்டவரே. அவர்கள் கர்த்தாவே தகப்பனே வெளிரங்கமாக நீங்கள் பதில் கொடுங்க ஆண்டவரே. கர்த்தாவே நீங்கள் அவர்களுக்குள்ள கிரியை செய்கிறத கர்த்தாவே வெளிஜனங்கள் அறிந்து கொள்ளிட்டு பயத்தை கொடுங்க சுவாமி. அந்த நரபலியெல்லாம் தகர்த்து போடுங்க ஏசப்பா. உங்களுடைய பாதத்தில் வைக்கிறேன் ஆண்டவரே. அப்பா தகப்பனே உண்மையுள்ள தேவனை நோக்கி பார்க்க கர்த்தாவே தகப்பனே அந்த மிஷினரிகள் கடந்து செல்ற இடங்களில் அங்குள்ள மக்கள் அறிந்து கொள்ள மிஷினரிகள் மூலம் நீங்கள் வெளிப்படுங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டு அப்படியே பதில் தந்து ஆசீர்வதிக்க போகிற தயவுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். அடுத்த ஜெப குறிப்பு நம்ம இந்திய தேசத்தில் பார்க்கும்போது புதிய புதிய வியாதிகள் வருது இல்லைங்களா. ஒரு முறை கொரோனானால அநேகர் பாதிக்கப்பட்டு மரித்து போனாங்க இல்லைங்களா. அதே போல் இன்றைக்கு விஞ்ஞானிகளுடைய கண்டுபிடிப்புக்குனால அநேக புதிய புதிய வியாதிகள் வருது. அதே போல் விஞ்ஞானிகள் நல்ல ஒரு ஜனங்களுக்கு நன்மை தரக்கூடிய பயன் தரக்கூடிய கண்டுபிடிக்கும்படியாகவும் இந்த புதிதாக வர நோய் கிருமிகளிலிருந்து இந்த நம்ம ஜனங்களை தேவன் பாதுகாக்கப்படும்படியாகவும் அதே போல் எத்தனையோ கொள்ளை நோய்களினால் இப்போ பார்த்திங்கன்னா கேன்சரு ஹார்ட் அட்டாக்கு இந்த மாதிரி கொடிய வியாதிகளால் மரணத்தை உண்டாக்கக்கூடிய வியாதிகள் இன்றைக்கி நிறைய பெருகிட்டு வருது. இப்படிப்பட்ட வியாதிகளிலிருந்து ஜனங்களை பாதுகாக்கும்படியாக இதுக்கு காரணம் என்னன்னாக்கா நம்ம உட்கொள்கிற ஆகாரம் தாங்க. அந்த உட்கொள்கிற ஆகாரத்தை விளைவிக்கிறவங்க அநேக கெமிக்கலையும் அநேக ஊசிகளையும் போட்டு அதை விளைவிக்கிறது நிமித்தமாக கொடிய வியாதிகள் பரவி கொண்டிருக்குது. நம்ம விவசாயிகளுக்காக ஜெபிக்கணும். விவசாயிகள் நல்ல இயற்கை உரங்களை போட்டு விவசாயம் செய்யும்படியாகவும் கொடிய வியாதியிலிருந்து ஜனங்களை பாதுகாக்கும்படியாகவும் விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிற கண்டுபிடிப்புகள் ஜனங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கும்படியாகவும் யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்க இந்த 3 காரியங்களுக்காக.
ஸ்தோத்திரிக்கிற ராஜா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் கூட ஆண்டவரே கொடுக்கப்பட்ட குறிப்பை உம்முடைய பாதப்படியில் அர்ப்பணிக்கிறார் ராஜா. நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது ஆண்டவரே நீர் எங்களுக்கு என்ன விண்ணப்பத்தை கொடுக்க நீர் வைத்திருக்கிற அந்த விண்ணப்பத்தின்படி இந்த நாளில் கூட கொடுத்திருக்கிறீர் ராஜா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்னைக்கு வரக்கூடிய எல்லா ஆபத்தான வியாதிகள் ஆண்டவரே, ஆண்டவரே இன்றைக்கு கண்ட எய்ப்தை நீ என்னைக்கும் காண மாட்டீர்கள் என்று சொல்லி உம்முடைய வேத வார்த்தைகள் உண்டு. ஆனாலும் ஆண்டவரே இந்த நாளில் கூட ஆண்டவரே இன்னைக்கு நாங்கள் பார்க்குறோம், ஒருத்தர் வியாதின்னு சொல்கிறாங்க, மறுநாள் பார்க்கும் பொழுது அவர்களை காணாதபடிக்கு போய் கொண்டு இருக்காங்க ராஜா. ஆனால் உம்மை அறியாத ஜனங்களும் அறிந்த ஜனங்களும் இன்னைக்கு அநேகர் மாண்டு போய் கொண்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு பெரிய ஆஸ்பத்திரியில் நாங்கள் எத்தனையோ காலங்கள் போய் ஆண்டவர் அந்த இடத்துல கூட ஊழியத்தை நாங்கள் நடத்தி வந்திருக்கிறோம். அந்த இடத்துல பாருங்க ராஜா, இன்னைக்கு கண் கொள்ளா காட்சியாய் நடந்து கொண்டிருக்கிறது. அப்பா, நேற்றைய நாளை கண்டவர்கள் இன்றைய நாள் காணாதபடிக்கு ஓடிக்கொண்டிருக்காங்க ராஜா. மரண தருவாயில அந்த வியாதி கட்டி ஆண்டவரே அதுல எல்லாம் இருந்து பிள்ளைகளுக்கு ஒரு விடுவை கொடுங்கன்னு சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உண்ணும் உணவுல இருந்து வரக்கூடிய எல்லா ஆபத்துகளையும் நீக்கி போடுங்க. அந்த நல்ல ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க. விவசாயிகளுக்கு ஆண்டவரே அந்த உரத்தை போடும் பொழுது கூட ஆண்டவரே கர்த்தருக்கு பயப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருக்கு பயப்படும் பொழுது ஆண்டவரே எல்லாத்திலையும் அவர்கள் ஆசீர்வாதத்தை பெருகுவார்கள் என்று சொல்லியிருக்கீங்க. அது போல இந்த நாளில் கூட அந்த பிள்ளைகளை நீங்க முதலாவது சந்திக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் போடக்கூடிய ஆண்டவரே அந்த விதைகள்ல கூட எந்த கலப்பான விதைகளோ ஆண்டவரே வரக்கூடாது. அதே போல உரங்கள் ஆண்டவரே வீணான உரங்கள் வராதபடிக்கு ஆண்டவரே நல்ல விதைகளை விதைத்து அது 10 100 1000 பெருகும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. அது போல இந்த நாளில் கூட ஆண்டவரே இன்னைக்கு ஹார்ட் பிரச்சனை, டயாலிசிஸ் பிரச்சனை, கிட்னி பிரச்சனை ஆண்டவரே, இன்னைக்கு எங்க பார்த்தாலும் கேன்சர்கள் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் சொல்லியிருக்காங்க ஆண்டவரே. எத்தனையோ சென்சஸ் எடுத்து பார்க்கும் பொழுது அவர்கள் இன்னைக்கு கேன்சர் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ராஜா. அதையெல்லாம் கொடூரமாய் இருக்கும் பொழுது, ஆனால் உம்முடைய வேதத்தின் பிரகாரமாய் நீர் சொல்லியிருக்கிற கடைசி காலத்துல இதெல்லாம் சம்பவிக்கும்னு சொல்லியிருக்கீங்க. கொள்ளை வியாதியை வருவிப்பேன் என்று சொன்னது போல இன்னைக்கு அப்படிப்பட்ட வியாதிகள் இருந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் விடுதலை கொடுக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய காரியத்துல கூட ஆண்டவரே பயந்து இருக்கிற காரியத்துல இருந்து ஆண்டவரே வியாதி வந்ததே என்று சொல்லி பயந்து கொண்டு ஆண்டவரை குன்றிக் கொண்டு இராதபடிக்கு ஆண்டவரே எழும்பி பிரகாசிக்கிற பிள்ளைகளாய், துதிக்கிற பிள்ளைகளாய், ஜெபிக்கிற பிள்ளைகளாய் ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஆண்டவரே இருக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க எல்லா காரியத்தையும் பொறுப்படுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டு அப்படியே பதில் தந்து ஆசீர்வதிக்க போகிற தயவுக்காக நம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். இந்த நாளில் பார்க்கும்போது நம்ம வாலிப பிள்ளைகளுக்காகவும் வாலிப பசங்களுக்காகவும் அதிகமாய் ஜெபிப்பதற்கு நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு சின்ன சின்ன பிள்ளைகள் கூட ஸ்கூலில் பார்க்கும்போது குடிச்சிட்டு போதைப் பொருளுக்கு அடிமையாய்கொண்டு அவங்க எதிர்கால வாழ்க்கையே கேள்விக்குறி ஆகும்படியாக போதை வஸ்துக்களுக்கு அடிமையாக இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட வாலிப பிள்ளைகள், வாலிப பசங்கள், வாலிப பெண் பிள்ளைகள், இன்னைக்கு பெண் பிள்ளைகள் பார்த்தீங்கன்னாக்கா ஆண்களைப் போலவே குடிச்சிட்டு ரோடெல்லாம் ரொம்ப அருவருப்பான காரியங்களாக இருக்குது. இப்படிப்பட்ட பெண் பிள்ளைகள் மனம் திரும்பும்படியாக குடிக்கும் போதை வஸ்துகளுக்கும் அடிமையாக இருக்கிற வாலிப பிள்ளைகள் மனம் திரும்பும்படியாகவும், சிறு பிள்ளைகள் மனம் திரும்பும்படியாகவும், இந்த போதைப் பொருளை விளைவிக்கிற நிலங்கள் எல்லாவற்றையும் அது விளைவியலாமல் பட்டு போகும்படியாகவும், அந்த போதை வஸ்துக்களை தயாரிக்கிற நிறுவனங்கள் வந்து அது மூடப்படவும், அதன் லைசன்ஸ் எல்லாம் ரத்து செய்யப்படும்படி அதற்காகவும் நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா மெடிக்கலில் போலி மருந்து மாத்திரைகளை தயாரித்து இன்னைக்கு அநேகர் மரித்து போயிடுறாங்க இல்லைங்களா. அந்த போலி மருந்து சில பேர் என்ன செய்கிறாங்கனாக்கா எக்ஸ்பிரியான மருந்துகளை திரும்ப புது லேபிள் ஒட்டி விற்கிறாங்க. இதனால் என்ன அநேக குழந்தைங்க உயிர்கள் போகுது. இன்னைக்கு அநேகர் மரித்து போயிருக்கிறாங்க. இப்படியாக போதை பொருள் விளைவிக்கிற நிலங்கள் பட்டு போகும்படியாகவும், அதே போல் போதை வஸ்துக்களை எல்லாம் தயாரிக்கிற நிறுவனங்கள் மூடப்படும்படியாகவும், போலி மருந்து மாத்திரைகள் தயாரிக்கிற கம்பெனிகள் மூடப்பட்டு அதன் லைசன்ஸை ரத்து செய்யும்படியாகவும், மதுபான கடைகள் இன்னைக்கு முதலமைச்சர் விஜய் எத்தனையோ 700 கடைகளை மூடியிருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் இருக்கிற எல்லா மதுபான கடைகள் மூடப்படும்படியாகவும் யாராவது ஒருத்தர் பாரத்தோடு ஜெபிப்போம்.
ஸ்தோத்திரே சப்பா, ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திர. ஆவியானவரே, உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஏசப்பா, இதோ சாமி இந்த மத்தியான வேலைக்காக ஏசப்பா தகப்பனே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் ராஜா. ஏசப்பா, ஒரு சிறு கூட்டமாய் ஆண்டவரே இந்த உபவாச நாளில் ஆண்டவரே ஏசப்பா நாங்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் ஆண்டவரே என் தேவனப்பா நீர் பரலோகத்தில் இருந்து ஏசப்பா விடுதலையை கொடுக்க வேண்டும் என்று சாமி உம்முடைய பாதத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் ராஜா. ஏசப்பா, என் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஏசப்பா. என் தேவனால் எல்லாம் கூடும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா. விசுவாசத்தோடு உம்முடைய பாதத்துல நாங்கள் வந்திருக்கிறோம் ராஜா. இறங்குங்கப்பா, ஒரு விசம் மனம் இறங்குங்க ஆண்டவரே. ஏசப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிற சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் என்ற வார்த்தையின்படி சுவாமி அப்பா உங்களுடைய நிழலில் நாங்கள் தங்கி வந்திருக்கிறோம் ராஜா. இறங்குங்க ஏசப்பா. இந்த கொடுக்கப்பட்ட விண்ணப்பத்தை உம்முடைய சமூகத்தில்ப்பா நாங்கள் வைத்து கெஞ்சுகிறோம் ராஜா. கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான் என்று சொன்னீங்கள் ஆண்டவரே. ஏசப்பா, விசேஷமாய் ஆண்டவரே அப்பா அந்த வாலிபர் பிள்ளைகளையும் வாலிபர்களோட சமூகத்தில் கொண்டு வருகிறோம் ராஜா. அப்பா, அந்த வாலிபர்கள் மத்தியில் ஆண்டவரே ஏசப்பா அந்த போதை பொருளுக்கு அடிமையாய் இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களையும் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் ஆண்டவரே அப்பா உங்க பாதத்துல கொண்டு வந்து ஜெபிக்கிறோம் ராஜா. ஏசப்பா, நீங்க சொல்லி இருக்கிறீங்கப்பா, வாலிபன் எதனால் சுத்திகரிக்கப்படுகிறான்? தன் வசனத்தினால் அல்லவோ என்ற வார்த்தையின்படி சுவாமி அப்பா உம்முடைய வசனத்தை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஏசப்பா, எத்தனை போதைக்கு அடிமையாய் இருக்கிறாங்க ஆண்டவரே. ஏசப்பா, காலேஜ் போகிற பசங்களும் அப்பா ஆண்டவரே தன் பெற்றோர்களை ஏமாற்றி கொண்டு ஆண்டவரே அப்பா தன் பெற்றோர்களிடத்தில் ஏசப்பா வேண்டாத காரியங்களை சொல்லி ஆண்டவரே அப்பா பெற்றோர்களிடத்திலிருந்து பணத்தை வாங்கி கொண்டு போய் ஏசப்பா இந்த போதை பொருளை வாங்கி ஆண்டவரே பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அழித்து கொண்டு இருப்பதை என் தேவன் நீர் ஒருவர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஏசப்பா, அப்பேற்பட்ட வாலிபர்களை என் தேவன் நீங்க தொடுவீராக ராஜா. பிள்ளைகளுடைய மனமாற்றத்தை என் தேவனீர் கொடுத்து சுவாமி அப்பா பிள்ளைகள் உமக்கு பயந்த பிள்ளைகளாக என் தேவனீர் மாற்றி கொடுக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறேன் சுவாமி. என் தேவன் அப்பா, என் தேவன் ஒரு விஷம் மனம் இறங்குவீராக ராஜா. ஏசப்பா, இறங்குங்க ஆண்டவரே. அப்பா, உம்முடைய சமூகத்துல வந்து இறங்குறோம் ராஜா. நீங்க இறங்கிருங்கப்பா, நீங்க இறங்கிருங்க ஆண்டவரே. அப்பா, அப்படியே கூட சுவாமி சிறு பிள்ளைகள் அப்பா இந்த ஸ்கூல் பக்கத்தில் இருக்கிற ஆண்டவரே சாக்லேட் மூலியமா போத பொருள்களை வைத்து சாமி சிறு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே அப்பா அவர்கள் விற்று கொண்டு இருப்பதை என் தேவனீர் அறிவீரப்பா. சிறு பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்கப்பா. எவன் ஞானத்தில் குறைவுள்ளவாய் இருக்கிறானோ சம்பூர்ணமாய் கொடுக்கப்படும் என்று சொன்னீங்கள் ஆண்டவரே. ஏசப்பா, அப்படி சிறு பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுப்பீராக ராஜா. சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வர இடம் கொடுங்கள், தடை செய்யாதீர்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி சுவாமி அப்பா சிறு பிள்ளைகளுடைய சமூகத்தில் கொண்டு வருகிறோம் ராஜா. நீங்க தான் ஏசப்பா, என் தேவன் எல்லா காரியங்களும் அப்பா அதன் நேரத்தில் செய்து வாய்க்க பண்ணுவீர் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய கிருபை வாலிப பிள்ளைகள் மேலப்பா வாலிபர்கள் மேல் இறங்குவதாக ராஜா. பிள்ளைகள் அப்பா அவருடைய வாழ்க்கையை வீணடித்து கொண்டு இருப்பதை என் தேவன் அறிந்திருக்கிறீரப்பா. பொல்லாத சத்துருவின் கிரைகளப்பா வாலிபர்களின் மூலியமா ஆண்டவரே ஏசப்பா நாங்கள் தேசத்துக்குள் எத்தனை வாலிபர்களை நாங்கள் காதார கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் ராஜா. எல்லா இச்சைகளுக்கும் பிள்ளைகளை விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா, உங்க கிருபதா ஏசப்பா வாலிபர்களையும் சிறு பிள்ளைகளையும் அப்பா உங்களுடைய ரத்த கோட்டுக்குள்ள மூடி மறைத்து நாங்க பாதுகாத்து கொள்வீங்க ஏசப்பா. எங்களுடைய பிள்ளைகளை எல்லாம் உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ராஜா. நீங்க தான் எங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து சாமி உமக்குள்ள பயத்தை கொடுத்து ஏசப்பா நீங்க தான் உண்மையுள்ள தேவன் என்று பிள்ளைகள் அறியத்தக்க உணர்வுகளை என் தேவன் நீங்க தரப்போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரிக்கிறார் ராஜா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லி இருக்கிறீங்கப்பா. உங்க நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டு அப்படியே பதில் தரப்போகிற தயவுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். சோத்திரம். இந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது யூடியூப் மூலியமாகவும்
அந்த மீடியாக்கள் மூலியமாகவும் நிறைய காரியங்கள் நடக்குது இல்லைங்களா? வாலிப பிள்ளைகள், குடும்ப பெண்கள் கூட எவ்வளோ காரியங்களை வந்து தவறாக உடை அணிந்து கொண்டு அநேகருக்கு இடரல் உண்டாக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இப்படிப்பட்டவர்கள் மனம் திரும்பும்படியாக இப்படிப்பட்ட காரியங்களை, இப்படிப்பட்ட சமுதாயத்தை கெடுக்கிற, வாலிப பிள்ளைகளை கெடுக்கிற, வாலிப பசங்களை கெடுக்கிற இப்படிப்பட்ட காரியங்கள் இந்த மீடியாக்கள் மூலமாக பரப்பப்படாதபடி அவைகளை தடை செய்யும்படியாகவும், நல்ல காரியங்களை, நல்ல ஜனங்களுக்கு பிரயோஜனம் உள்ள காரியங்களை இப்போ அந்த மீடியாக்களிலையும், யூடியூப்கள், மற்ற எல்லா இன்ஸ்டாகிராம், இந்த இதில் எல்லாமே அப்படிப்பட்ட காரியங்களை போடும்படியாகவும், இன்றைக்கு அநேக பிள்ளைகள் பார்த்தீங்கன்னாக்கா யூடியூப்பில் வந்துட்டு இந்த கேம்ஸில் வந்து ரம்மி, அது என்னென்னமோ கேம்ஸ் சொல்கிறாங்க. அந்த கேம்ஸில் எல்லாம் அடிமையாக இருக்கிறாங்க. பெரியவங்கள் கூட அடிமையாகிட்டு என்ன செய்கிறாங்கன்னா, அநேக பணங்களை இழந்து போய் என்ன செய்கிறாங்க, கடன் பிரச்சனையில் விழுந்துடுறாங்க. இப்படி கடன் பிரச்சனை வந்து அதை கட்ட முடியாதபடி எத்தனையோ பேர் தற்கொலையும் செய்து கொண்டிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள், ஆன்லைன் கேம்கள் வந்து அதை தடை செய்யும்படியாகவும், ஆன்லைன் மூலியமாக வாலிப பிள்ளைகளுக்கு இச்சை உண்டாக்கி அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கையை அழிக்க நினைக்கிற காரியங்கள் ஒளிபரப்பப்படாதபடி யூடியூப், இந்த மீடியாக்கள் மூலமா நல்ல கொள்கைகளையும் நல்ல பதிவுகளை போடும்படியாகவும் யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நீ நல்லவரப்பா, நீ வல்லவரப்பா, அப்பா காண்பவரப்பா. அப்பா ஒவ்வொரு வாழிய பிள்ளை தேசத்தில், மாநிலத்தில், பட்டணங்களில் ஆண்டவரே சுராஜாவே முடிக்காரத்தில் தருகிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, வாழிய பிள்ளைகள் ஆண்டவரே நேரத்தை கர்த்தாவே வீணடிக்கிறாங்க ஆண்டவரே. அந்த செல்போனில் அநேகருக்கு ஆண்டவரே நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது ஆண்டவரே. சுராஜாவே அந்த செல்போன் மேலே எல்லாம் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே ராஜாவே, நல்ல வழியில் பார்க்கத்தக்க தேவன் ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்பா தகப்பனே, அதுல வர்ற அந்த ஆபாசங்கள் கர்த்தாவே, அப்பா சிந்தை சிதறடிக்கிற பிரச்சனைகள் ஆண்டவரே, அப்பா தேவையில்லாததெல்லாம் பிள்ளைகள் பார்க்காதபடி ஆண்டவரே, அதை போடுற கர்த்தாவை அந்த யூடியூப்ல கர்த்தாவே வாலிய பிள்ளைகளுக்கு விரோதமான காரியங்கள் ஆண்டவரே அப்பா தகர்க்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர ராஜாவே, அப்படியாக தகப்பனே இன்னும் கூட கர்த்தாவே வாலிய பிள்ளைகள் வசனத்தை தேடும்படி கர்த்தாவே, அந்த கர்த்தாவே இந்த செல்போனை வசனத்தை தேடும்படி கர்த்தாவே அவருடைய இருதயத்தில் பேசுங்க ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு வாலிய பிள்ளைகள் விலையேறி பெற்றவங்கள் ஆண்டவரே, அப்பா தகப்பன அந்த செல்போன் நிமித்தம் கர்த்தாவே அப்பா பாவ காரியங்களுக்கு கர்த்தாவை அடிமையாகாதபடி ஆண்டவரே சுத்திகரித்து கொள்ள தேவ ஆவியானவர் கர்த்தாவை ஞானத்தை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இன்னைக்கு உலகம் எங்கும் கர்த்தாவை ஒவ்வொரு அவங்களுடைய குடும்பங்களை நடத்துறது எல்லாம் கர்த்தாவை தேவையில்லாததெல்லாம் போடுறாங்க ஆண்டவரே. அவங்களுக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. நம்ம இப்படி எல்லாம் போடக்கூடாது என்று அவர்களுக்கு ஒரு உணர்வுள்ள இதயத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்பா இதனால அநேகர் பார்த்து சீர்குலைஞ்சு போறாங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர ராஜா, பரிசுத்தமானதை கர்த்தாவே அப்பா கர்த்தாவே ஜனங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதெல்லாம் கர்த்தாவே அப்பா செல்போன்ல போடும்படி கர்த்தர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. தேவையில்லாத காரியங்களெல்லாம் தேவன் தடுத்து நிறுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாம் உங்களுடைய பாதத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீங்க ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்துல நாங்கள் ஜெபம் எடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டு அப்படியே பதில் செய்து நம்ம ஜெபத்திற்கு பதில் தரப்போகிற தயவுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். நான் இப்பொழுது ஜெபம் பண்ணி முடிச்சிட்றேன். மகா பரிசுத்தமும் நீதியும் நிறைந்த எங்கள் நல்ல நேச தகப்பனே, அப்பா இந்த வேலைக்காமை நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. இப்பொழுது ஜெபித்த எல்லா ஜெப குறிப்புகளுக்கும் தகப்பனே, என் தேவனாய் கர்த்தர் நீர் ஆம் என்றும் ஆமென் என்றும் பதில் தரப்போகிற தயவுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. இன்னும் எத்தனையோ பேர் தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம், குழந்தை பாக்கியம் இல்லாதபடி தகப்பனே, திருமணமாகிய அநேக வருடங்கள் கர்த்தாவே குழந்தை பாக்கியம் இல்லாதபடி தகப்பனே, அநேகரனால் அவமானப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில் காணப்படுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா திருமண குழந்தை பாக்கியத்தை பெற்றுக்கொள்வதற்கு தடையாய் இருக்கிற தகப்பனே, எல்லா காரியங்களையும் எடுத்து போட்டு கர்த்தாவே அநேக நாள் குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு தகப்பனே, என் தேவனாய் கர்த்தர் கூட குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அதே போல எத்தனையோ பேர் கர்த்தாவே அப்பா மாந்திரிக கட்டுகளினாலும் பிசாசின் பிடிகளினாலும் தகப்பனே பாதிக்கப்பட்டு எத்தனையோ பேர் இருக்கிறாங்க தகப்பனே. அவர்கள் எல்லாவற்றையும் தேவனாய் கர்த்தர் விடுதலை ஆக்கும்படியாக தகப்பனே உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. தொடர்ந்து தேவ கரம் எங்களோடு கூட இருக்கட்டும் தகப்பனே.
இந்த ஜெபங்களுக்கு எல்லாவற்றிற்கும் என் தேவனாய் கர்த்தர் நீர் ஆம் என்று பதில் தந்து ஆசீர்வதிக்க போற தயவுக்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. மீதியான வேலை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க தகப்பனே. எல்லா துதிகன மகிமையாவும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே.